வேட்டையன் படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி நேற்றுலாம் வந்து ஒரு போடுன்னு போட்டுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சில பேர்லாம் வந்து ரஜினி ஒழுங்காக அரசியலுக்குள்ளே வந்திருக்கலாமே, ஏங்க இது மாதிரி அரசியல் இந்த சினிமா ஆசையினால் தான் அவர் அரசியலே கை கழுவிட்டாரா, இல்லது அரசியல் தனக்கு லாக்கிப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா, இல்லது இப்போ பார்த்தீங்கன்னா 171, 172, 173ன்னு இவருக்கு வந்து பணத்தாசை வந்துடுச்சா, இவர் தொடர்ச்சியாக படங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து. நிச்சயமாக சில பேருக்குலாம் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் ரஜினியை பற்றியான சில நிகழ்வுகள்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான வந்து விமர்சனங்களை இந்த சோஷியல் மீடியாக்களில் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2008 அந்த சமயத்தில் நினைக்கிறேன் அது. திடீர்னு பார்த்திங்கன்னா ரஜினி பேரில் ஒரு கட்சி ஒன்று பதிவு பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க அது. தேசிய திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த கட்சி பேரை வச்சு அங்கங்கே ரஜினி ஃபோட்டோ வச்சு ஊர் பூரா வந்து அங்கங்கே வந்து இந்த கட்சி முளைச்சிருதுங்க வந்து. திபுன்னு வந்து அது எப்படி கட்டமைச்சாங்க, ஏது பண்ணாங்க, என்னன்னே தெரியல. இப்போ மாதிரி மீடியாக்கள்லாம் அப்போ அதிகமும் கிடையாது. அது திடீர்னு ஒரு நாள் பூம் ஆகிடுது. அங்கங்கே கட்சி கொடி, பேனரு, அப்புறம் வந்து இந்த ஊருங்கள்லாம் போனீங்கன்னா ரசிகர் மன்ற பலகையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய முன்னேற்ற மக்கள் கழகம் அப்படின்னு போட்டு ரஜினி உருவத்தை போட்டு தலைவர் ரஜினி, அப்புறம் பொருளாளர் செயலாளர்லாம் போட்டு அங்கங்கே போனோன்னா ரஜினிக்கு வந்து பயங்கர கடுப்பாகிடுது. கடுப்பை தாண்டி மிகப்பெரிய எரிச்சல் ஆகிடுது. என்னைய யார் இது வந்து பண்ணது, யார் கொடுத்தது, என்ன விஷயம் இது, எங்கேருந்து இது போச்சு, ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு மன்றத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் தலைவர்லேருந்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அவ்வளோ பெரிய கடுமையான ரஜினி இப்படி ஆத்திரப்பட்டு பார்த்ததே கிடையாது யாரும். யாரெல்லாம் அது தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களாம் யார் யார் இந்த மாதிரியான பேரில் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்களோ மொத்த பேருடைய லிஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் வந்தவன டேபிளுக்குன்றார் வந்து. பரபரப்பாகுது வந்து. பரபரப்பாகி குக்கிராமம், நகரம், ஒவ்வொரு ஏரியாவாக இருந்து மன்றமாக இருந்தால் விட்டுருங்க, அந்த மன்றத்தில் இருந்து இந்த மாதிரியான ஒரு கட்சி பேரில் எங்கெங்கெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது, எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து ரஜினி முன்னாடி வந்து நிற்குது. நின்னவுடனே மொத்தத்தையும் அப்படி டிக் பண்ணுறாரு. டிக் பண்ணிவிட்டு இவங்க அத்தனை பேரையும் தூக்குங்கன்றாரு. மன்றத்தை விட்டு தூக்குங்க ஆவறதா அப்படின்னோன்னு அத்தனை பேரும் கொஞ்சம் இதுவாகிறாங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர். இதை தூக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும், அப்புறம் ரசிகர்களே இல்லாமல் போயிடுவாங்க. என்னங்க இதுன்னா, இவங்களாம் என் ரசிகரே கிடையாது. உண்மையான ரசிகர் என் தேட்டரில் அந்த படம் பார்க்குறான் பாருங்க, இந்த 50 ரூபா அப்போது 50 ரூபா 60 ரூபா கொடுத்து தேட்டரில் படம் பார்க்குறான், அவன் தான் என் ரசிகர். இவங்களாம் ரசிகரே கிடையாது, இவங்கெல்லாம் பயங்கரமான சுயநலவாதிகள், தூக்கி போடுங்கன்றாரு. இன்னொரு முறையும் ரஜினிகிட்ட போய் நெருங்கி கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது. அந்த நேரம் மறுபடியும் இவர் சத்யநாராயணா போயிட்டு மறுபடியும் பேசுகிறாரு. பேசினப்போ பயங்கரமான உக்கிரத்தில் இருக்கார். ஓகே அப்படின்ட்டு இவர்களெல்லாம் ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாகுது. வெளியானோடனே மீடியாக்களில், வார இதழ்களில், மாத இதழ்கள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, அவ்வளோதான் க்ளோஸ், ரஜினியோடைய அந்த ஃபேன்ஸ் மார்க்கெட் வந்து காலி, இனிமேல் அவர் நடித்த படமே பூனி ஆகாது. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது வந்து. இதையெல்லாம் தாண்டி ரஜினிக்கு இன்னும் அதிகமாக ஃபேன்ஸ் உருவானது தனி கதை வந்து. இது என்னென்னா, நான் அரசியலுக்கு வராதது வந்து என்னுடைய விருப்பம் வந்து, அதை நானே ஒன்றும் முடிவு பண்ணல. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் யார் அந்த கட்சி பேரை என் படத்தை போட்டு என்னுடைய பேரை போட்டு யார் உங்களை ஆரம்பிக்க சொன்னாங்க, யார் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்ற கோபம் தான். அது ரசிகர்களுக்கு என்ன கோபமாக மாறுச்சுன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து கடகடகடன்னு வளர்ந்துட்டார், நீங்கள் ஏன் இன்னும் தயக்கம் காட்டுறீங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி தானே தலைவான்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இப்படி பண்ணலாமா, அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இப்படி நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி அதன் பிறகெல்லாம் பேசி சமாதானம் பண்ணி அந்த கட்சியை கலைச்சி அந்த போர்டெல்லாம் நீக்கிட்டு பழையபடி வந்து ரஜினிகாந்த் நற்பணி மன்றமாகவே அதை மாற்றி அப்புறம் வந்து அவங்களாம் இணைஞ்சதெல்லாம் தனி கதை. இந்த 2008 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஏன்னா இப்போ இருக்கும் தெரியாது வந்து, நம்ம ஏதோ வேட்டையில் அவர் வந்து மலையாளம் கலந்த ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டார், மஞ்சு வாரியர் கூட வந்து குதிச்சு இது பண்ணார், அனிருத்தன் சைடில் நிற்கிறாரு, ரக்ஷன் அந்த பக்கம் நிற்கிறாரு அப்படின்லாம் வந்து நீங்கள் கடந்து போயிட்டு விமர்சனம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். 2008 ரொம்ப முக்கியமான வருடம் ரஜினிக்கு வந்து. என்னென்னா, அது ஜனவரி மாதமே தொடங்குது. NDTV வந்து ஒரு அவார்டு ஒன்று டெல்லியில் கொடுக்குறாங்க வந்து. யாருன்னா, அந்த போன வருடத்தினுடைய மிக பெரிய ஆளுமைகள் அப்படின்னு. அதில் அப்துல் கலாம், அத்வானி, ரஜினிகாந்த், முகேஷ் அம்பானி, விஸ்வநாத ஆனந்த், ஏஆர் ரகுமான், இப்படி ஒரு பெரிய பட்டியல் எல்லாம் நீண்டுக்குது போது அங்கே டெல்லியில் வந்து ஒரு பெரிய பரிசளிப்பு விழா. அங்கே ஒரு ரஜினி என்ன பேச போகிறாருன்னு
நேஷ்னல் மீடியாக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் தாண்டி பெரிய பெரிய தலைகள்லாம் தாண்டி ரஜினியோடைய ஸ்பீச்சுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஜனவரி மாதம் 2008 ஒரு அரசியலை அறிவிக்கப் போகிறார்னு நேஷனல் மீடியாக்கள் கண்கொத்தி பாம்பாக இருக்காங்க. வழக்கம் போல் ரஜினி வந்து முடிவு பேசுகிறார். என்னை வந்து ஆண்டவன் ஒரு நடிகனாக ஒரு பொசிஷனில் வந்து உட்கார வச்சுருக்கிறான். அந்த ஆண்டவன் உட்கார வச்சு அந்த பொசிஷனில் நான் இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக இருக்கிறேன். அந்த கரெக்டாக இருக்க வச்சு தான் இவ்வளோ பெரிய தலைகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த தலைகள் கூட என்னையும் ஒருத்தராக அந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமே இறைவன் தான். ஒருவேளை இறைவன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மீடியாக்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இடத்திற்கு என்னை கொண்டு சென்று வைத்தால் அதை நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்து போல்டாக அடிக்கிறாரு. மறுபடியும் வந்து நேஷனல் மீடியாக்கள் கழுவுற மீனில் நழுவுற மீன் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து போல்டாக பேச தெரியல, இல்லை அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தயக்கம் காட்டுறாரு, அவருக்கு நடிப்பே போதும் முடிவு பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் செல்வாக்குலாம் அவருக்கு தெரியல, நாங்கள் நேஷனல் மீடியா நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குதுலாம் எழுதினப்போ கூட பேசினப்போ கூட அதை பற்றி ஐ டோன்ட் கேர்னு கடந்து போய்கிட்டே இருந்தார். இங்கே இருக்க தமிழ் மீடியாக்கள்லாம் கூட எதிர்பார்த்த போது இல்லை. அதே 2008 பிப்ரவரி மாதம் ரஜினிகாந்தோடைய நண்பரும் உதவியாளருமான முரளி பிரசாத் அவருடைய மகன் திருமணம் வைசாக் தாண்டி ஒரு சின்ன ஊரில் நடக்குது, ஒரு மிடில் டவுன். அப்போ என்னன்றாரு ரஜினி பயங்கர, அதாவது வந்து உச்சக்கட்டமான ஒரு பீக்கில் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு, முரளி சார் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் தான் தாலி தொட்டு கொடுக்கணும், நீங்கள் ரொம்ப அதுதான் எதிர்பார்க்குறேன் நான் அப்படின்னோடனே, இல்லை முரளி நான் வந்தால் பரபரப்பாகிடும், கல்யாண மண்டபமே வேறு மாதிரி ஆகிடும், அது நான் விரும்பலை அப்படின்போது, ஒரே ஒரு விஷயம் சார், நீங்கள் வரப்போகிறத என்னுடைய மனைவி கிட்ட கூட நான் சொல்லலை, நீங்கள் வாங்க காதும் வச்ச மாதிரி நீங்கள் வாங்க, நீங்கள் மாறு வேஷத்தில் வந்தால் கூட ரைட்டு, நான் சந்தோஷப்படுவேன், ஆனால் தாலி எடுத்து நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவாக இருக்கும்போது இது வந்து ரஜினியால் தட்ட முடியல. ஏன்னா ரொம்ப நண்பர் அவர் தான் வந்து சினிமாவில் ரஜினிகாந்த் சம்பள உயர்வுக்கெல்லாம் அவர் தான் காரணமாக இருந்தவர். ரஜினிகாந்த் கொடுக்குறத வாங்கிக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில் இருந்த போதெல்லாம் அந்த முரளிராவ் தான் கண்டுபிடிச்சவர். அவர் நீங்கள் வந்து ஒரு தங்க முட்டையிடம் வாத்து அது தெரியாமலே இருந்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போடுறதெல்லாம் சாதாரண முட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்ச அவர் தான் சொன்னது வந்து. ஆனால் ஓகே நான் வரேன்னு சொல்லியாச்சு. வைசாக்கில் இறங்கி வைசாக்லேருந்து ஆன் ரோட்டில் வராரு. ஆன் ரோட்டில் வந்து தன்னுடைய உதவியாளர் மட்டும் ஒருத்தர் வந்து கூட்டின்னு வராரு. உள்ளே கல்யாண மண்டபத்தில் இப்படி ஒரு நபர் வரப்போகிறாருன்னு தெரியாது, மாப்பிள்ளைக்கும் தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது, அதை முரளியார் அவருடைய மனைவிக்கும் தெரியாது. பின் ட்ராப்பாக இருக்குது. வந்து அப்படி இறங்கின உடனே மண்டபமே சலசலப்பாக ஆகிடுது. வந்து இவருக்கு மட்டும் தெரியுது, வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காரு. போனவுடனே கடன்னு அவருடைய ஃபாஸ்ட்டு தெரியும் இல்லைங்களா, சக்கு 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 சக்குன்னு போய் அப்படி பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கூட்டம் கூடுது. அங்கேருந்து ஊரில் தகவல் தெரியுது. மாலை அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு, மாலை மாற்றுறாங்க, ஆசீர்வாதமாக அட்சதை போடுறாரு. ஓகே முரளி அப்படின்னு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இமிடியட்டாக அந்த கார் பறக்குது. பறந்து வைசாக் ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீடியாக்கள் அங்கே நிற்க ஆரம்பிச்சிது. ரஜினி இதை எதிர்பார்த்து தான் நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே, அதாவது வந்து செக்இன் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே எப்படி தான் காட்டு தீவாக பரவச்சுன்னு தெரியல. இது ஓகே ரைட் அப்படின்ட்டு மீடியா வந்து வழக்கம் போல் ஆரம்பிக்கிறாங்க. சார் தமிழ்நாட்டு அரசியல் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து ஆந்திராவில் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு மறுபடியும் அதே சிறப்பு தான் செய்கிறார். நான் இந்தியா முழுக்க எங்கே போனாலும் இந்த கேள்வியை விடவே மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நானே வந்து ரொம்ப ரகசியமாக வந்தேன், ஆனால் தெரிஞ்சு போச்சு ஓகே அப்படின்னு அதையே தான் திரும்பவும் சொல்கிறாரு. எனக்கு நடிகன்ற ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்குது, அந்த அந்தஸ்து நடிகன்ற அந்தஸ்தில் மிக சரியாக நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கிறதுல எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி தான் இந்த சிவாஜி ராவ் ரஜினிகாந்த் தான் வந்தேன் நான், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியாமல். அதனால் இது பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்குது, இது போகட்டும், நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு அடுத்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள அப்படி முடிச்சுட்டு கடன்னு உள்ளே வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்தோன்னே சப்பான ஒரு மனநிலை அவருக்கு வருது. வந்து இது முடிஞ்சது வந்து பிப்ரவரி. மார்ச் மாதம் தி நேம் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா. அந்த நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பு விருந்தினராக நடிகரும் இயக்குனரும் நாடக நடிகரும் மறைந்த ஷோ வந்து கலந்துக்கிறாரு. ரஜினிக்கு ஓகே முடிவு பண்ணிட்டார், ஷோ வந்துட்டார்ல, கண்டிப்பாக அரசியலில் நம்மளை இழுத்து விடாமல் இருக்க மாட்டார், நம்மளை கோத்து விடாமல் இருக்க மாட்டாருன்னு வெயிட் பண்ணுறாரு. அவர் வழக்கம்போல் அதை கணச்சிக்கிட்டே மைக்கை பிடிக்கிறார். ஏன்னா ரஜினிகாந்த் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தியாக முக்கிய ஆளுமையாக வரக்கூடியவர் ரஜினிகாந்த் அப்படின்ற முடிவு பண்ணது ஷோ தான். அவர் பல சந்தர்ப்பங்களில் ரஜினிகாந்தை கூட்டு வந்துலாம் அந்த இடத்துல நிறுத்தணும் பார்த்தா வேணாம் சார், ஷோ சார் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த இடமும் சரியான சந்தர்ப்பம், இதை விடக்கூடாது இந்த 2008 அப்படின்னு சொல்லி
ஸோ இப்படி தான் அவருடைய பேச்சு ஆரம்பிக்கிறார் வந்து. இந்த அரசியல் யார் யார் கையிலையோ இருக்குது, யார் யார் கையிலையோ விளையாடிக்கிட்டு இருக்கு. நான் ரஜினியை பாருங்கள், காலையில் ஒரு ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறாரு, மத்தியானம் ஒரு உப்பு இல்லாத சாதம் சாப்பிட்றாரு, சும்மா ஏதோ ஒரு துணியை சுற்றிக்கிட்டு ஒரு தரையில் படுத்துக்கிறாரு, கிடச்ச காரில் ஏறி போகிறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழறாரு. அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, அவருக்கு இருக்கிற பணத்துக்கு, அவருக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் இதுக்கு எப்படி வேணாலும் ராஜ வாழ்க்கை வாழலாம். இதுதான் மனிதனுடைய ஒரு ரியல் எளிமையான ஒரு குணம். அந்த குணமும் அப்படியாப்பட்ட குணம். ஒரு பேராசை கிடையாது, ஒரு பெருள் மேலே பற்று கிடையாது. ஓகே அப்படின்னு என்ன ஒரு வாழ்க்கை, இது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழறாரு. இவர் ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு அங்கே ஒரு இது போடுறாரு. அங்கே ரஜினி பதறாரு, ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்னு. அப்படி வந்தால் குஜராத்தை விட ஒரு படி மேலே நிற்கும். அந்த சமயத்தில் குஜராத்தை விட ஒரு படி மேலே தமிழகம் நிற்கும். அதுக்கு நான் வந்து உத்தரவாதம். ரஜினி வாங்க அப்படின்பொழுது மறுபடியும் மைக்கை பிடிக்கிறார். மைக்கை பிடிச்சி பதப்பதைப்பாக என்ன பேசுகிறாருன்னா, என்றைக்குமே சார், என்றைக்குமே என் மேலே சாருக்கு வந்து ஒரு பெரிய அன்பு. அவர் ரொம்ப நாளாக வந்து என்னை எப்படியாவது பொலிட்டிக்கலில் வந்து உள்ளே விட்டுணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கார். நானும் ஒவ்வொரு நாளாக அப்படியே ஒதுங்கி 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 போய்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிவிட்டு நான் திட்டமிட்டுலாம் அந்த வாழ்க்கையை வாழலை. இந்த உப்பு இல்லாத சாப்பிட்றது, ஓட்ஸ் குடிக்கிறது, அப்புறம் இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் எனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் தான் எனக்கு பிடிச்சமான ஒரு நடிகன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அரசியல் வாழ்க்கைக்குள்ளே எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அதுக்குள்ளே நான் வரல. பட் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சு அப்படி நாளைக்கு நடந்ததுன்னா ஒரு வேலை ஓகே, நடக்கலனாலும் ஒன்றும் இல்லை, நான் பாட்டு என் வேலையை நான் கடந்து போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்பொழுது மறுபடியும் ஷோ வந்து குறுக்கு இது பண்ணி, இல்லை அது நடக்கலனால ஆண்டவர் ரெடி பண்ணிட்டான், நீங்கள் வந்து தான் தெரியணும்னு. இல்லை சார், நீங்கள் மறுபடியும் என் மேலே இருக்கிற அன்பில் தான் பேசுகிறீங்க அப்படின்னு அங்கேருந்து விலகி வந்தாச்சு. இப்படியா அந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருந்த சமயத்தில் தான் இந்த இதில் ஒரு பெரிய விஷயமாக நடந்தது. என்னென்னா, இதில் தான் ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ளே வரணும், ஏன்னா அவங்க தனி கட்சி ஆரம்பித்தாங்களே, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இதுதான், இந்த சம்பவம் தான். 2008 2009 சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் எந்த செக்ஷன் எந்த வகுப்புன்னு தெரியல எனக்கு. அப்போது வந்து பணிசுமையின் கண்ணியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ரஜினிகாந்துடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை பாடத்திட்டமாக அதில் வைக்கிறாங்க. அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் சொன்ன ஒரு விஷயத்தை அந்த பாடத்திட்டமாக வைக்கிறாங்க. குறிப்பாக தென்னிந்தியா முழுக்க ஒரு பெரிய இதுவாக உண்டாக்குது. என்ன காரணம்னா, ஒரு என்டிஆர், ஒரு பக்கம் ராஜ்குமார், இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பு ரஜினிகாந்த் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு பெரும் அங்கீகாரம் ரஜினிகாந்த் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி போற்றி புகழறாங்க, வந்து கொண்டாடுறாங்க. அது அந்த நேரம் தான் ரசிகர்கள் நேரம் ஒட்டு மொத்தமாக தலைவா நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கியே ஆகணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக குரல் கொடுக்குறாங்க. அப்போவும் வந்து ரஜினிகாந்த் இல்லை, நமக்கு அரசியலுக்கும் சரிப்பட்டு வரவே வராது, நான் வரல, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் ஒதுங்கி போயிடுறாரு. வந்து ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடறாரு. ஒதுங்கி போக ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவாகுது. வந்து எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் இந்த ரசிகர்கள் கொந்தளிப்பாகி அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. வந்து கட்சி ஆரம்பித்து அது ரொம்ப இதுவாகுது. கரெக்டாக அது ஒரு சலசலப்பாக அந்த மாதம்லாம் இதுவாகிட்டு பொழுது அவங்கள அந்த ரசிகர்களை ஒரு கூல் பண்ணுற விதமாக அவங்கள வந்து ஒரு இதுவாக, ஏன்னா இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மீட் பண்ணலான்ட்டு நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், நவம்பர் மாதம் 2008 ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் கிட்டத்தட்ட 3000 ரசிகர்களை, அவங்க மன்றத்தை சேர்ந்த நிர்வாகம், பொதுவாக ரசிகர்னே சொல்ல 3000 பேரை சந்திக்கிறார் ரஜினி. சந்தித்து அப்பொழுதும் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்கிறார், எனக்கு அரசியல் சரிப்பட்டு வராது, உங்கள் அன்பு போதும், உங்கள் அன்புடைய நிழலில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதே போதும், அப்படி வர வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா நான் வருவேன், சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ரஜினிகாந்த். ஏன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, ரைட்டு அவர் வந்து ஜெயிலர் நடிச்சிட்டார், ஜெயிலரில் வந்து பெரிய கலெக்ஷன் அளிட்டார், வேட்டையன் பண்ணிட்டார், இப்போ ஜெயிலர் 2 பண்ண போகிறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோடைய படத்தில் நடிக்க போகிறாரு, இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாரு, இவருக்கு போட்டியாக நடிக்கிறாரு, அவருக்கு பணத்து மேலே ஆசை வந்துடுச்சு அப்படின்லாம் வந்து விமர்சனமாக இருக்கு இல்லையா. ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் நடித்திருந்தால் பணத்தை தாண்டி, இந்த சினிமாவை தாண்டி அதிகாரத்தினுடைய பெரும் மையமாக இருந்திருப்பார் என்பதில் மாற்று கருத்தே இல்லவில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.